இதெல்லாம் நாம் ஜெபிக்கிற போது சாத்தானால் கொடுக்கப்படுகிற தொல்லைகள். ஆவியானவர் நம்மை பலப்படுத்தும்படியாக, ஆவியானவர் நம்மை திடப்படுத்தும்படியாக, தூய ஆவியானவர் நமக்கு வல்லமை கொடுக்கும்படியாக, நம்பிக்கையோடு ஜெபிக்கக்கூடிய ஆற்றலை கொடுக்கும்படியாக, நம் ஆவியினால் நிரம்பியவர்களாய் ஜெபிக்கக்கூடிய, தூய ஆவியாருடைய வல்லமையோடு ஜெபிக்கக்கூடிய அந்த ஆற்றலை கேட்பாம். எழுந்து நின்று ஆவியானவருடைய வல்லமை, ஆவியானவருடைய ஆற்றலை, ஆவியானவருடைய சக்தியை, தூய ஆவியானவருடைய பலத்தை நாம் கேட்பாம். பிரியமானவர்கள், நம்முடைய திறமையால், நம்முடைய சக்தியால், நம்முடைய வல்லமையால் நாம் ஜெபித்தட இயலாது. சாத்தான் மிக எளிமையாய் நம்மை வெற்றி கொள்வான். ஆனால் ஆவியானவர் நம்மோடு இருக்கிற போது, ஆவியால் நாம் நிரப்பப்படுகிற போது, தூய ஆவியானவர் நம்மை பலப்படுத்துகிற போது நாம் ஜெபத்தில் வெற்றி அடைவோம். தூய ஆவியானவரே, துணையாளரே என்று சொல்லி, ஆவியானவர் எங்கள் மீது வாரும், எங்களை வலுப்படுத்தும், திடப்படுத்தும், எங்களுக்கு துணையாக இருந்து எங்களை வழிநடத்தும் என்று சொல்லி நாம் பாடுவோம். எங்கள் துணையாளரே, எங்கள் சகாயரே, இறங்கி வாருமையா. எங்கள் துணையாளரே, எங்கள் சகாயரே, இறங்கி வாருமையா. மீண்டுமாக கரங்களை தட்டி, எங்கள் துணையாளரே, எங்கள் சகாயரே, இறங்கி வாருமையா. சேர்ந்து, எங்கள் துணையாளரே, எங்கள் சகாயரே, இறங்கி வாருமையா. தூய ஆவியானவரே, எங்கள் உள்ளத்திலே வாரும். உடைந்து போயிருக்கிற எங்கள் உள்ளங்களை திடப்படுத்துவீராக. உடைந்து போயிருக்கிற எங்கள் உள்ளங்களிலே பலப்படுத்துவீராக. உடைந்து போயிருக்கிற எங்கள் உள்ளத்திலே நம்பிக்கை கொடுப்பீராக. எங்கள் குடும்பத்திலே வாரும், எங்கள் மத்தியிலே வாரும், இறங்கி வாரும். ஓ பரிசுத்த ஆவியே, இறங்கி வாரும் என்று சொல்லி பாடுவோம். எங்கள் உள்ளத்திலே, எங்கள் குடும்பத்திலே, எங்கள் மத்தியில் இறங்கி வாருமையா. எங்கள் உள்ளத்திலே, எங்கள் குடும்பத்திலே, எங்கள் மத்தியில் இறங்கி வாருமையா. ஓ பரிசுத்த ஆவியே, இறங்கி வாருமையா. ஓ பரிசுத்த ஆவியே, இறங்கி வாருமையா. எங்கள் துணையாளரே, எங்கள் சகாயரே, இறங்கி வாருமையா. ஆவியான துணைக்கு அழைப்போம். எங்கள் துணையாளரே, எங்கள் சகாயரே, இறங்கி வாருமையா. நாம் பலவீனமானவர்கள், நாம் மிகுந்த பலவீனம் உடையவர்கள். அவன் நம்பிக்கை, பலவிதமான குழப்பங்கள், ஆண்டோர் மீது நமக்கு இருக்கக்கூடிய அவன் நம்பிக்கைகள் நம்மை ஜெபிக்க விடாமல் தடுக்கும். எங்கள் பலவீனத்திலே ஆவியானவரே, எங்கள் மீது வாரும். எங்கள் நோய் நோக்காடுகளிலே எங்கள் மீது வாரும். எங்களுடைய கஷ்டங்களிலே எங்கள் மீது இறங்கி வாரும் என்று சொல்லி பாடுவோம். எங்கள் பலவீனத்தில், எங்கள் நோய்களில், எங்கள் கஷ்டத்தில் இறங்கி வாருமையா. எங்கள் பலவீனத்தில், எங்கள் நோய்களில், எங்கள் கஷ்டத்தில் இறங்கி வாருமையா. ஓ பரிசுத்த ஆவியே, இறங்கி வாருமையா. ஓ பரிசுத்த ஆவியே, இறங்கி வாருமையா. எங்கள் துணையாளரே, எங்கள் சகாயரே, இறங்கி வாருமையா. எங்கள் துணையாளரே, எங்கள் சகாயரே, இறங்கி வாருமையா. எங்கள் குறைகளிலே, எங்கள் துன்பத்திலே, எங்கள் உள்ளத்திலே இறங்கி வாருமையா. குறைகளோடு வந்திருக்கிறோம், துன்பத்தோடு வந்திருக்கிறோம், துயரத்தோடு வந்திருக்கிறோம், மனவேதனையோடு வந்திருக்கிறோம். ஆவியானவரே, எங்கள் மீது வாரும்.
எங்களுக்குள்ளே வாரும் என்று சொல்லி பாடுவோம். எங்கள் குறைகளிலே எங்கள் துன்பத்திலே எங்கள் உள்ளத்தில் இறங்கி வாருமையா. எங்கள் குறைகளிலே எங்கள் துன்பத்திலே எங்கள் உள்ளத்தில் இறங்கி வாருமையா. ஓ பரிசுத்த ஆவியே இறங்கி வாருமையா. ஓ பரிசுத்த ஆவியே இறங்கி வாருமையா. எங்கள் துணையாளரே எங்கள் சகாயரே 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 இறங்கி வாருமையா. ஆவியானவருடைய கரங்களிலே நம்மை ஒப்புக் கொடுப்போம். பிரியமான இந்த வழிபாட்டை முடித்து நாம் வீடுக்கு செல்கிற போது நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய குடும்பத்தில் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நிரம்ப பெற்றவர்களாய் நாம் செல்ல வேண்டும். இந்த நற்கருணை ஆராதனை நமக்கு நம்பிக்கையை கொடுக்க வேண்டும். இந்த நற்கருணை ஆராதனை நம்முடைய குடும்பத்துக்கு ஆசீர்வாதத்தை பெற்று தர வேண்டும். நாம் பொழுது போக்குவதற்காக இங்கு வரவில்லை, நேரத்தை வீணடிப்பதற்காக இங்கு வரவில்லை. ஆண்டவருடைய கிருபையை தேடி வந்திருக்கிறோம், ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை தேடி வந்திருக்கிறோம். ஆவியானவரிடம் நம்மை ஒப்புக் கொடுப்போம். ஆவியானவரிடம் நாம் ஜெபிப்போம். ஆவியானவரே, இயேசுவால் கொடுக்கப்பட்ட துணையாளரே, உண்மையில் எங்களை வழிநடத்துபவரே, எங்களோடு இருந்து எங்களை ஆசீர்வதியும். இந்த நற்கருணை ஆராதனையில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிற எல்லோர் மீதும் உம்முடைய ஆவியானவருடைய வல்லமை இறங்குவதாக, உம்முடைய ஆற்றல் இறங்குவதாக, உம்முடைய அபிஷேக கிருபை எங்கள் மீது இறங்குவதாக, எங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய நம்பிக்கை எல்லாம் நீங்குவதாக, எங்களுடைய உள்ளத்தில் இருக்கிற அவநம்பிக்கை எல்லாம் நீங்குவதாக, உம்முடைய நம்பிக்கை எங்களுக்கு தருவீராக. மீது நாங்கள் விசுவாசம் கொண்டு நாங்கள் ஜெபிக்கக்கூடிய வல்லமை தருவீராக. நன்றி ஆண்டவரே, நன்றி. உம்முடைய ஆவியானவருக்காய் நன்றி சொல்கிறோம். நன்றி தூய ஆவியானவருக்காய் நன்றி சொல்கிறோம். Praise the Lord, 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 praise the Lord. அமருவோம். ஜூலை மாதம் 22ஆம் தேதி திரு அவை என்ன விழாவை கொண்டாடுகிறது? இன்னைக்கு என்ன தேதி? இன்னைக்கு என்ன தேதி? ஜூலை 22. திரு அவை என்ன விழாவை கொண்டாடுகிறது? மகதலேன் மரியா, மகதலா மரியா. பிரியமானவர்களே, ஒரு சில நிமிடங்கள் இன்றைய விழாவினுடைய புனிதையை பற்றி யோசித்து அந்த புனிதையினுடைய வழியிலே நாம் ஆண்டவரிடம் நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். சவுண்டு. புதிய ஏற்பாட்டில் மகதலா மரியா வரக்கூடிய இடங்கள் மிக குறைவுதான். ஆனால் சில சீடர்கள், அப்போஸ்தலர்கள், அவர்களை விட மகதலா மரியா நிறைய இடங்களில் வந்திருக்கிறாள். இயேசுனுடைய அப்போஸ்தலர்கள் சில பேர் நிறைய இடத்துல, ஒரு சில இடத்துல கூட வரல. ஆனால் மகதலா மரியாள் நிறைய இடங்களில் வந்திருப்பதை நாம் பார்க்க முடியும். பிரியமான ஒன்றிய இடங்களில் நாம் பார்ப்போம். அவள் வந்திருக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமான இடங்கள் கிடையாது. ஆண்டவர் இயேசுனுடைய பாதங்களை நறுமண தைலத்தால் கழுவக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை நாம் வாசிக்கிறோம். அவள் பெயர் மகதலா மரியா என்று சொல்லப்படுகிறது. பரிசேயனுடைய வீட்டுக்கு ஆண்டவர் இயேசு போவார்.
அங்கே ஒரு பெண் இயேசுனுடைய பாதங்களில் நறுமண தைலத்தை ஊற்றி தன்னுடைய கண்ணீரால் அவருடைய பாதங்களை கழுவி தன்னுடைய கூந்தலால் துடைத்து நறுமண தைலத்தால் ஆண்டவருடைய பாதங்களில் பூசுவாள். இந்த பரிசேயன் கூட கேட்பான், இவர் யூதாஸ் இஸ்காரியோத்து கூட கேட்பார், இவ்வளவு விலை உயர்ந்த தைலத்தை, நறுமண தைலத்தை ஏன் வீணடிக்கிறாங்க? அந்த இடத்தை நாம் பார்ப்போம். ஆண்டவர் இயேசுனுடைய அந்த பாதங்களில் அமர்ந்து கண்ணீரால் ஆண்டவருடைய பாதங்களை துடைக்கிறாள். இன்னொரு இடத்திலே நாம் பார்க்கிறோம், இந்த மகதலா மரியாவிடமிருந்து தான் ஆண்டவர் இயேசு 7 பேய்களை ஓட்டினார் என்று நாம் வாசிக்கிறோம். இப்ப இந்த மகதலா மரியாவுடைய வாழ்க்கை தீய ஆவிகளால் கட்டப்பட்டு தீய ஆவியினுடைய சோதனைகளால் அவள் முழுவதுமாக ஆட்கொள்ளப்பட்டு தன்னுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழந்து போனவளாக, பேய்களினால் 7 பேய்களால் துன்பப்பட்டவளாக அவள் இருப்பதை நாம் பார்க்கிறோம். அந்த பெண் தன்னுடைய வாழ்க்கையில தன்னுடைய பாவங்களை எல்லாம் நினைத்து இயேசுனுடைய பாதத்தில் உட்கார்ந்து கண்ணீரினால் துடைக்கிறாள். தன்னுடைய வாழ்க்கையில் மிகுந்த விரக்தியோடு வேதனையோடு அந்த இயேசுனுடைய பாதங்களில் கண்ணீர் விடுகிறாள். தனக்கென யாரும் கிடையாது. தன்னுடைய பாவங்களை எல்லாம் அவள் ஏற்றுக்கொண்டு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்திருக்கிறேன் என்று மனஸ்தாபப்பட்டு மனம் வருந்தி தன்னுடைய பாவங்களை எல்லாம் இந்த கண்ணீர் வழியாக கொட்டுகிறாள். தன்னுடைய பாவங்களுக்காக பேசாமலேயே தன்னுடைய அழுகையின் வழியாக மன்னிப்பை கேட்கிறாள். அது ஒரு இடம், மகதலா மரியாவினுடைய ஒரு துன்பமான ஒரு கவலையோடு இயேசுவின் பாதத்தை வந்து அமரக்கூடிய இடம். இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு மகதலா மரியா விடிய காலையிலேயே கல்லறைக்கு செல்கிறாள். அங்கு ஆண்டவர் இயேசுவை காணும். அவள் கல்லறையை பார்த்து அங்கே நின்று கொண்டு அழுது கொண்டு இருக்கிறாள். இயேசு அவளுக்கு முன்பாக வந்து, யாரை தேடுகிறாய், என்னம்மா செய்கிற, ஏனம்மா அழுகிறாய் என்று ஆண்டவர் இயேசு மகதலா மரியாவை கேட்கிறார். அங்கேயும் மகதலா மரியா அழுவதை பார்க்கிறோம். என் இயேசுவை யார் எடுத்துன்னு போயிட்டாங்க, என் இயேசுவை காணோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஒருவேளை நாம் ஆண்டவர் இயேசுனுடைய இந்த வல்லமையில பிரசன்னத்தில் நாம் இருக்கிறோம். இந்த மகதலா மரியாவை போல வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழந்து போனவர்களாய், தன்னுடைய வாழ்க்கையிலே ஒன்றுமே இல்லாமல், ஒரு பிடி இல்லாமல், வாழ்வதற்குண்டான ஒரு நம்பிக்கை இல்லாமல், பலவிதமான சோதனைகளினால் 7 பேயினால் பாதிக்கப்பட்டு இந்த ஊர் உலகத்தினால் வெறுக்கப்பட்ட அந்த மகதலா மரியாவை போல இன்றைக்கு ஆண்டவருடைய இல்லத்துல ஒருவேளை நீங்களும் நானும் வந்திருக்கலாம். 7 பேய்கள் பிடித்திருந்தால் அந்த மகதலா மரியாவுடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும்? குடும்பத்தார் வெறுத்திருப்பார்கள். சுற்றம், ஊர் உறவினர்கள் எல்லாம் அவளை ஒதுக்கியிருப்பார்கள். அவளை தேடி, அவளை நாடி, அவளை அன்பு செய்ய யாருமே இருந்திருக்க மாட்டார்கள். பேய் பிடித்தவள், பேய் பிடித்தவள், பேய் பிடித்தவள் என்று ஒதுக்கி, அவமானப்படுத்தி, அசிங்கப்படுத்தி, கேவலப்படுத்தி, வீட்டை விட்டு துரத்தி, ஊரை விட்டு துரத்தி அவளை அவமானப்படுத்தியிருப்பார்கள். ஆனால் அப்படிப்பட்ட அந்த பெண் இயேசுனுடைய பாதத்தில் வந்து தன்னை முழுமையாய் ஒப்பு கொடுத்து அழுகிறாள். ஒருவேளை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இந்த ஊர், இந்த உலகம், நம்முடைய நண்பர்கள், நமக்கு தெரிந்தவர்கள், நம்முடைய உறவினர்கள், நாம் வேலை செய்யக்கூடிய இடத்துல நம்மை புரிந்து கொள்ளாமல் நம்மை ஒதுக்கி, அவமானப்படுத்தி, கேவலப்படுத்தி, நம்மை இழிவுபடுத்தி, நம்மை அழ வைக்கக்கூடிய மக்கள் இருப்பார்கள். விரக்தியோடு இந்த ஆலயத்திலே நாம் வந்திருக்கலாம். பிரியமானவர்களே, மகதலா மரியா ஆண்டவர் இயேசுவுடைய பாதத்திலே அழுகிறாள். தன்னுடைய துன்பத்தை கொட்டுகிறாள், தன்னுடைய வேதனையை கொட்டுகிறாள், தன்னுடைய அனைத்துமான விரக்தியும் போராட்டத்தையும் கொட்டுகிறாள், கண்ணீர் வடிக்கிறாள். ஆண்டவர் அவளுடைய துன்பத்தை, துயரத்தை பார்க்கிறார்.
இன்றைக்கு இயேசு மகதல மரியாவை பார்த்து ஏனம்மா அழுகிறாய் என்று அன்போடு கேட்கிறார். இன்றைக்கு அந்த பலிப்பீடத்தில் வந்தக்கூடிய ஆண்டவர் இயேசு இன்றைக்கு உங்களையும் பார்த்து என்னையும் பார்த்து கவலையோடு கஷ்டத்தோடு கண்ணீரோடு மனவேதனையோடு விரக்தியோடு வந்திருக்கக்கூடிய நம்மையும் பார்த்து ஆண்டவர் இயேசு கேட்கிறார், ஏன் அம்மா அழுகிறாய், ஏன் ஐயா அழுகிறாய்? நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன் கூட இருக்கிறேன், நீ அழாதே, கண்ணீர் விடாதே. உன் கடவுள் நான் மிக பெரியவன், உன் கடவுள் நான் உன் துன்பத்தை விட நான் பெரியவன், உன் கடவுள் நான் உன்னுடைய கஷ்டத்தை விட நான் பெரியவன். எனவே ஆண்டோடைய கரத்தில் நாம் நம்மை ஒப்பு கொடுப்போம். இயேசுனுடைய காலடியில் அமர்ந்த மகதலா மரியாவை போல இன்றைக்கு ஆண்டோடைய பலிப்பீடத்தில் வந்திருக்கூடிய இயேசுனுடைய முன்பாக அமர்ந்து இருக்க நாம் ஆண்டவர்களை சொல்லும், ஆண்டவரே நாங்கள் உண்மைத்தான் நம்பி இருக்கிறோம். என்னுடைய கண்ணீர், என்னுடைய கவலை, வேதனை, பிரச்சனை எல்லாம் என் வாழ்க்கையிலிருந்து போகணும் அப்படின்னா ஆண்டவரே அது உன்னால் மட்டும்தான் முடியும், உம்மால் மட்டும்தான் முடியும். ஆண்டவரே பாடுவோம் நம்பிக்கையோடு. அந்த மகதலா மரியா இயேசுனுடைய காலை பிடிச்சிக்கிறாங்க. பரிசேயன் சொன்னான், யூதாஸ் இஸ்காரியோத்து சொன்னான், எப்படி அந்த பெண், பாவியான பெண் இயேசுனுடைய காலை தொடலாம்? இவள் பேய் பிடித்தவளாச்சு, எப்படி இயேசுனுடைய போதகுடைய காலை தொடலாம்? எப்படி அவருடைய கூந்தலால் இந்த இயேசுனுடைய பாதத்தை துடைக்கலாம், நறுமண தைலத்தை போடலாம் என்றெல்லாம் அவளை அந்த இடத்துல கேலி பண்ணி அவமானப்படுத்தி விமர்சனம் பண்ணி அந்த பெண்ணை தூற்றினார்களோ, அந்த இடத்துல ஆண்டவர் இயேசு விடுங்கள், அவள் எனக்காக செய்தாள் என்று அந்த பெண்ணுக்கு சப்போர்ட் பண்றார். இன்னைக்கு கூட ஆண்டவர் இயேசுடைய பாதத்தை வந்திருக்கிறோம். மகதலா மரியா ஆண்டவர் இயேசுடைய கால்களை பிடித்து கொண்டது போல இயேசுவை பிடித்துக் கொள்வோம். உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம், உம்மை என்று யாரும் இல்லை அப்பா. வாழ்க்கையில் நமக்கு யாருமே இல்லை என்றாலும் கூட இந்த தேவன் இருந்தால் போதும், அதை மகிழ்ச்சியாய் மாற்றுவார். பாடுவோம். உம்மைத்தான் நம்பியிருக்கிறோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கின்றோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. மீண்டுமா? உம்மைத்தான் நம்பியிருக்கின்றோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பியிருக்கோ ஏசப்பா. சேர்ந்து பாடுவோம். அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைதான் நம்பியிருக்கோ ஏசப்பா. உம்மைதான் நம்பியிருக்கிறோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. மகதலா மரியா எப்படி ஆண்டவர் இயேசுடைய பாதங்களில் வந்து, ஆண்டவரே என்னுடைய பாவங்களை நான் கொட்டுகிறேன், என்னுடைய துன்பங்களை நான் கொட்டுகிறேன், கண்ணீரினால் உம்முடைய பாதங்களை நான் கழுவுகிறேன், என்னை தூய்மைப்படுத்தும், என்னை புனிதப்படுத்தும், என் வாழ்க்கையிலே சந்தோஷத்தை தாரும், மகிழ்ச்சியை தாரும், என் வாழ்க்கையை மாற்றும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவர் இயேசுவை பிடித்து கொண்டார்களே. நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று சொல்லி மகதலா மரியா இயேசுனுடைய பாதத்தை பிடித்து கொண்டாலே. நாமும் கூட சொல்லுவோம், ஆண்டவர் இயேசுவே நீங்க தான் என்னுடைய வாழ்க்கையை பார்த்து கொள்ள வேண்டும், நீங்க தான் ஏதாவது எனக்கு செய்ய வேண்டும். நீ சொன்ன வார்த்தையை நம்பி இது ஆண்டவரினுடைய முகத்தை பார்க்க வந்திருக்கிறேன், உம்முடைய கிருபையை கேட்க வந்திருக்கிறேன், உம்மிடம் ஜெபிக்க வந்திருக்கிறேன் சொல்லி மகதலா மரியா இயேசுவை தேடி வந்தது போல, இயேசுவை பற்றி கொண்டது போல நாமும் பற்றி கொண்டு பாடுவோம். நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோ,
நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நீர் சொன்ன வார்த்தைய பிடித்து கொண்டு, நீ சொன்ன வார்த்தைய பிடித்து கொண்டு உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம். உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம். அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைதான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைதான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. உம்மைதான் நம்பி இருக்கிறோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. மகதல மரியா அந்த ஊர் உலகத்துல 7 பேய் பிடித்தவர்களாய் வாழ்ந்த காலத்துல ஊரார், உலகத்தார், சொந்தம் பந்தங்கள், உடன் இருந்தவர்கள் எல்லோரும், நீ பேய் பிடித்தவள், நீ பேய் பிடித்தவள், எங்களோடு பேசாது, எங்களோடு வராது, எங்களோடு பழகாது, எங்களுடைய வீட்டுக்குள் வராது என்று சொல்லி அந்த மகதலா மரியாவை ஒரு பாவியாய், ஒரு சாபக்கேடாய் நினைத்த நேரத்தில் நிந்தையும் அவமானத்தையும் தாங்கிக் கொண்டவளாய், இந்த ஊர் உலகம் செய்த அனைத்துமான நிந்தைகளையும் அவமானத்தையும் தாங்கிக் கொண்டவளாய், எனக்கென யார் இருக்கிறார்கள், இந்த உலகத்தில் எனக்கென என்னை அன்பு செய்ய யார் இருக்கிறார்கள் என்று நினைத்து இறுதியில் அவள் சென்றது இந்த ஆண்டவர் இயேசுவை. இன்னைக்கு நாமும் கூட நிந்தையும் அவமானத்தையும் தாங்கி இருக்கிறோம். நம்முடைய உலகத்திலே, நம்முடைய குடும்பத்திலே நம்மோடு இருக்கிறவர்கள் அவமானப்படுத்தி இருப்பார்கள், அசிங்கப்படுத்தி இருப்பார்கள், நிந்தித்து இருப்பார்கள், ஒதுக்கி இருப்பார்கள், அசட்டை பண்ணி இருப்பார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறேன், மகனே மகளே, ஏதோ நான் உன்னை அன்பு செய்கிறேன். பாடுவோம். நிந்தையும் அவமானமும் சகித்து கொண்டு உம் சிறகின் நிழலிலே வந்து நிற்கிறோம். நிந்தையும் அவமானமும் சகித்து கொண்டு உம் சிறகின் நிழலிலே வந்து நிற்கிறோம். நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையில், நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையில் உங்க கரத்தையே நோக்கி இருக்கிறோம். உங்க கரத்தையே நோக்கி இருக்கிறோம். அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைதான் நம்பி இருக்கும் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைதான் நம்பி இருக்கும் ஏசப்பா. உம்மைதான் நம்பி இருக்கிறோம். உம்மையின்றி யாரும் இல்லையப்பா. உம்மைதான் நம்பி இருக்கிறோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. ஒரு நிமிஷம் ஆண்டு வீசி உற்று பார்ப்போம். நமக்குள்ளேயும் கூட ஒரு மகதல மரியா ஒளிந்து கொண்டிருப்பாள். நம்முடைய மனசுக்குள்ளே ஒரு மகதல மரியா இருந்து கொண்டிருப்பாள். பேய் பிடித்ததினால் சமூகத்தில் ஒதுக்கப்பட்டவளாய், அவமானப்படுத்தப்பட்டவளாய், நீ பாவி, நீ பாவி, நீ ஒழுக்கம் கெட்டவள் என்று உலகத்தினர் அவளை ஒதுக்கிய, யாருமே அவளோடு பேசாமல் பழகாமல் தனித்து விடப்பட்ட ஒரு மகதல மரியா நமக்குள்ளும் நம்முடைய இதயத்துக்குள்ளும் இருப்பாள். எப்படி மகதல மரியாள் மற்றவர்களால் ஒதுக்கப்பட்டாலோ, சில சமயத்தில் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட, உங்க வாழ்க்கையிலும் கூட
உன் வாழ்க்கையிலும் கூட இந்த மகதல மரியாளுடைய அனுபவம், நான் அன்பு செய்யப்படவில்லை, நான் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை, எனக்குண்டான அங்கீகாரம் கிடைக்கவில்லை, எனக்குண்டான மரியாதை கிடைக்கவில்லை, நான் என்றைக்கோ எப்போதோ செய்த சில தவறுகளை, சில பாவங்களை நினைத்து இன்னும் என்னை நீ பாவி, நீ மோசமானவன், மோசமானவள், உன்னை நம்ப முடியாது என்று இன்னும் கூட நம்முடைய வாழ்க்கையில் அவமானப்படுத்தி கொண்டு, அசிங்கப்படுத்தி கொண்டு, கேவலப்படுத்தி கொண்டு இருப்பதை நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய கரத்தில் நம்மை முழுமையாய் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவருடைய பாதத்தில் அமருவோம். ஆண்டவருடைய பாதத்தை இந்த மகதல மரியா பிடித்து கொண்ட, ஆண்டவரே, நான் பாவிதான், நான் பாவம் செய்தவள் தான், என்னிடம் 7 பேய்கள் இருந்தது உண்மைதான், பேயினால் நான் ஆட்கொள்ளப்பட்டவள் தான், பசாசனுடைய சக்தியிலே நான், அந்த பிடியிலே நான் இருந்தவள் தான். ஆண்டவரை, இன்றைக்கு நான் உண்மை தேர்ந்து கொண்டேன், உம்முடைய இரக்கத்துக்காக வந்திருக்கிறேன், என்னை குணப்படுத்துங்க ஆண்டவரே, என்னை சுகப்படுத்துங்க ஆண்டவரே, என்னுடைய பாவங்களுக்காக நான் மன்னிப்பு கேட்கிற ஆண்டவரே, நான் கண்ணீர் சிந்த நம்முடைய பாதங்களை நான் கழுவுகிறேன் ஆண்டவரை சொல்லி, அந்த தேவனுடைய, அந்த ஆண்டவருடைய அந்த கிருபையை, அந்த உதவியை, அந்த ஆசீர்வாதத்தை, அந்த அபிஷேகத்தை, ஆண்டவருடைய அளவில்லாத இரக்கத்தை, மன்னிப்பை அழுது புலம்பி அந்த மகதல மரியா கேட்டாலே, இன்னைக்கு நாமும் கூட ஆண்டவருடைய கரங்களிலே, நம்முடைய கரங்களில் ஆண்டு பிடித்து கொண்டு, ஆண்டவரே, என் பாவத்தை மன்னிச்சிடுங்க, என் குறைகளை மன்னித்து விடுங்கள், தெரிந்தும் தெரியாமல் செய்த என்னுடைய பாவங்கள் எல்லாம் ஆண்டவரே நான் மன்னிப்பு கேட்கிற ஆண்டவரே, எனக்குள்ள கூடிய சாத்தான் அழகை, பாவங்கள், சாபங்கள், கெடுதல்கள், நோய் நோக்காடுகள், சந்தோஷம் இல்லாத வாழ்க்கை, மகிழ்ச்சி இல்லாத வாழ்க்கை, திருப்தி இல்லாத வாழ்க்கை, நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை, முன்னேற்றம் இல்லாத ஒரு வாழ்க்கை, குடும்பத்தில் சண்டை, சச்சரவுகள், பிளவுகள், பிணக்குகள், ஏமாற்றங்கள், தோல்விகள், அவமானம் எல்லாவற்றையும் ஆண்டவரே உம்முடைய பாதத்திலே கொட்டுகிறேன் ஆண்டவரே, என்னை ஆசீர்வதியும். ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவருடைய இரக்கம் மகதல மரியா கிடைச்சது, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் மகதல மரியாவுக்கு கிடைத்தது. கேட்போம், ஆண்டவர் என்னையும் ஆசீர்வதிங்க, என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த தியானத்தினுடைய சிந்தனையாக திருப்பாடல் 101 நாம் வாசிக்கலாம், தியானிக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். விவிலியம் வைத்திருக்க எடுத்துக்கொள்ளுங்கள். திருப்பாடல் 101. என்ன தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்காங்க? அரசரின், இந்த பக்கம் சவுண்டே வரலையே, அரசரின் வாக்குறுதி. உங்கள் வாழ்க்கையில் யாருக்காவது வாக்குறுதி கொடுத்துருக்கீங்களா? ப்ராமிஸ் யாருக்காவது கொடுத்துருக்கீங்களா? நல்லா தலையாட்டிங்கன்னா கொடுத்தீங்க, அதெல்லாம் சொல்ல முடியாது ஃபாதர், அப்படியா? யாருக்காவது வாக்குறுதி, ஐ ப்ராமிஸ் யூ, இது கொடுக்குறேன், ஐ ப்ராமிஸ் யூ, அதை நான் பண்ணுறேன், ஐ ப்ராமிஸ் நான் இதை செய்கிறேன், அப்படி அதை வாக்குறுதி கொடுத்துருக்கிறீங்களா? கொடுத்துருக்கேன். செஞ்சுருக்கிறீங்களா? வாக்குறுதி கொடுக்குறது பிரச்சனை இல்லை, செஞ்சுருக்கிறீங்களா? கேட்கலையே. சில வாக்குறுதி கொடுத்துருக்கிறீங்க, ஆனால் செய்யலை. என்னைக்காவது கடவுளுக்கு வாக்குறுதி கொடுத்துருக்கிறீங்களா? ஆண்டவருக்கு செய்யலை. அப்ப ஏன் கொடுக்கணும்? பிரியமானவர்களே, நான் வாக்குறுதி கொடுத்துருக்கோம். எப்போ? கொஞ்சம் காணிக்க போறேன், பரிகாரம். ஓகே,
அதெல்லாம் பெரிய வாக்குறுதி கிடையாது. நாம் திருமுழுக்கில் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம் இல்லையா? திருமுழுக்கில் நாம் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். நான் குழந்தை அந்த ஃபாதர் அப்பெல்லாம் ப்ராமிஸ் பண்ணல, எனக்கு வந்து யாரோ கொடுத்தாங்க, எனக்கு தெரியாமல் கொடுத்துட்டாங்க. அதனால் தான் ஒவ்வொரு ஈஸ்டர் பண்டிகை அன்றைக்கும் இரவு திருப்பலியிலே மெழுகுதிரைகளை பிடித்து நாம் என்ன செய்கிறோம்? நம்முடைய ஞானஸ்தான வாக்குறுதிகளை நாம் புதுப்பிக்கிறோம். ஒவ்வொரு ஆண்டும் நம்முடைய வாக்குறுதிகளை புதுப்பிக்கிறோம். எங்க ஃபாதர் அந்த ஈஸ்டர் பண்டிகை நாங்கள் தான் தூங்கி நிற்கிறோமே, நாங்கள் எங்கே புதுப்பிக்கிறோம் இல்லையா? அப்படிதானே? 5 வாசகம் வாசிக்கிறீங்க, 5 தியான பாடல் பாடுறீங்க, அதுக்கப்புறம் பெரிய நீளமான பிரசங்கம் வைக்கிறீங்க, அதுக்குள்ளே நாங்கள் தூங்கிடுறோம். நாங்கள் வாக்குறுதி புதுப்பிப்பு கிடையாது. பிரியமானவர்களே, நாம் மெழுகுதிரைகளை பிடித்து கொண்டு வாக்குறுதிகளை புதுப்பிக்கிறோம். அம்மா சொன்னது போல புதுப்பிக்கிறோம், உண்மைதான். ஆனால் அது செய்கிறோமா இல்லை என்பதுதான். பசாசையும் அதனுடைய பாவ செயல்களையும் விட்டு விடுகிறீர்களா? சத்தமாம் விட்டு விடுகிறேன். எங்க விட்டு விடுகிறேன்? எல்லாம் பாக்கியில் போட்டு அணைச்சிட்டு எடுத்துன்னு போறான் இல்லையா? புரியுமா? இன்றைக்கு தாவீது மன்னன் ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறான். யாருக்கு வாக்குறுதி? கடவுளுக்கு வாக்குறுதி கொடுக்கிறான். என்ன வாக்குறுதி? அதுதான் நம்ம பார்க்க போறோம். ஏன் கொடுத்தான், எப்ப கொடுத்தான், அதான் இந்த திருப்பாடலுடைய பின்னணி. அவன் மன்னனாக, சவுல் அரசருக்கு பின்பு மன்னனாக வருகிறார், அரசனாக வருகிறார். இஸ்ராயல் மக்களை ஆட்சி செய்யக்கூடிய ஒரு மன்னனாக அவன் நியமிக்கப்படுகிறான். அவன் நியமிக்கப்பட்ட பின்பு அரசனாக அவன் அந்த அரச பொறுப்பை ஏற்கிற பொழுது அவன் தன்னுடைய கடவுளுக்கு ஒரு ப்ராமிஸ் கொடுக்கிறான். நான் அரசனாக வந்த பின்னாடி, நான் ஒரு மன்னனாக வந்த பின்னாடி நான் எப்படி இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குறுதி கொடுக்கிறான். அந்த வாக்குறுதி தான் 101வது சங்கீதத்தில் நாம் வாசிக்கிறோம். அரசரின் வாக்குறுதி என்ற தலைப்பிலே நாம் வாசிக்கிறோம். வசனம் 1 விவிலியம் வைத்திருக்கிறவர்கள் அப்படி சேர்ந்து படிக்கலாம். இரக்கத்தையும் நீதியையும் குறித்து பாடுவேன், ஆண்டவரே உமக்கே புகழ் சாற்றிடுவேன். பிரியமானவர்களே, வார்த்தை கவனிங்க. இரக்கத்தையும் நீதியும் குறித்து நான் பாடுவேன், ஆண்டவரை உமக்கே புகழ் சாற்றிடுவேன். தாவீது மன்னன் அரசனாக வருகிறார். ஒரு அரசன் நாட்டை ஆட்சி செய்ய வருகிற போது அவன் 2 விஷயத்தை மிக முக்கியமாக கவனிக்கிறார். ஒன்று, நீதியோடு ஆட்சி செய்யணும். 2வது, இரக்கத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். ஒரு மன்னன் 2த்தையும் பேலன்ஸ் பண்ணணும். இப்போ நீதியோடு அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஒருத்தன் தப்பு பண்றான் அப்படின்னா அந்த தப்புக்கேற்ற தண்டனையை கொடுப்பதுதான் என்னது? நீதி. ஒருவன் தவறு செய்கிறான் என்றால் அந்த தவறுக்கேற்ற தண்டனையை கொடுப்பதுதான் நீதி. இரக்கம் என்பது என்ன? ஒருவன் தவறு செய்கிறான், அந்த தவறுக்குண்டான தண்டனையை பெற்றிருக்கிறான், ஆனால் என்னுடைய இரக்க குணத்தால் நான் என்ன செய்கிறேன்? அந்த தண்டனையை கொடுக்க மாட்டேன், மாறாக நான் அவனுக்கு மன்னிப்பை கொடுக்கிறேன், இரக்கத்தை காட்டுகிறேன். அப்போ இரக்கம் என்பது நீதியை விட மேலானது. நம்ம எல்லாருமே ஒருவருடைய பனிஷ்மெண்ட், ஒரு தண்டனை கொடுக்கிறான், தப்பு செய்யறான்னா ஈஸியா நம்ம நீதியை கொடுத்துடலாம். நீ தான் தப்பு பண்ண, இதுக்குண்டான நீதி என்ன தண்டனை. ஆனால் இரக்கம் காட்டுவது என்பது தண்டனை கொடுக்காமல் அவனை மன்னிப்பது. அப்போ தாவீது சொல்கிறான், ஆண்டவரே நான் உங்களை போல இரக்கத்தோடு நடந்து கொள்ள வேண்டும், அதே சமயத்தில் உங்களை போல நான் நீதியோடு நடந்து கொள்ள வேண்டும். என்ன சொல்ல வராரு? இரக்கம் காட்டக்கூடிய இடத்துல நான் நீதியை காட்டக்கூடாது, நான் நீதியை காட்ட வேண்டிய இடத்துல இரக்கத்தை காட்டக்கூடாது. ஆண்டவரே உம்மை போல நீதி உள்ளவனாகவும் நான் இரக்கம் உள்ளவனாகவும் நடந்து கொள்வதற்கு எனக்கு வரம் தாரும். அப்படி நான் இந்த மன்னனாக வருகிற போது என்னுடைய நாட்டு மக்களிடம் நான் அப்படியாக நடந்து கொள்ள வேண்டும், இரக்கம் உள்ளவனாக நடந்து கொள்ள வேண்டும், அன்பு காட்டுபவனாக நடந்து கொள்ள வேண்டும். இரக்கம் யாரிடம் காட்ட வேண்டுமோ அவர்களை நான் இரக்கத்தை காட்டணும். நீர் என் மீது இரக்கம் காட்டியது போல நான் என் மக்களிடம் இரக்கம் காட்ட வேண்டும். நீர் நீதி உள்ள கடவுளாக இருப்பது போல நானும் நீதி உள்ள மன்னனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தாவீது இந்த முதல் வாக்கியத்தில் சொல்கிறார்.
அப்போ தாவீது சொல்றாரு, என்ன சொல்ல வருகிறார்னா, நான் கடவுளை போல ஆட்சி செய்யணும், கடவுளை போல மக்களை வழி நடத்தணும். ஏன் இஷ்டத்துக்கு அல்ல, நான் நினைச்சபடி அல்ல, என்னுடைய விருப்பத்தின்படி அல்ல. நான் மன்னன் ஆயிட்டேன், என்ன வேணா செய்வேன், நான் அரசன் ஆயிட்டேன், என்ன வேணா செய்வேன், என்னுடைய விருப்பத்தின்படி நான். தாவீது ஒரு மன்னனான பின்னாடி சொல்லுகிறார், கடவுளே உம்முடைய வழியில நான் ஆட்சி நடத்தணும், நீர் எப்படி என்னை வழி நடத்துறீங்களோ அப்படி நான் போக வேண்டும். தாவீது மன்னனுடைய உயர்ந்த மனம், தாவீது மன்னன் கடவுள் மீது கொண்டிருக்கிற ஆழமான நம்பிக்கை. சில சமயத்தில் நமக்கெல்லாம் அடுத்த வாக்கியம் அதுதான். அடுத்த 2வது வசனத்தை படிப்போம். மாசற்ற வழியே நடப்பதில் மாசற்ற வழியே நடப்பதில் நான் கருத்தாயிருக்கிறேன். எப்பொழுது நீர் என்னிடம் வருவீர், தூய உள்ளத்தோடு என் இல்லத்தில். பெரியமானவர்களே, அற்புதமான வார்த்தை. என்ன சொல்றாரு? 2 வரிகளில் 2 வார்த்தையில் சொல்லலாம். மாசற்ற வழியிலே நடப்பதிலே நான் கருத்தாயிருக்கிறேன். அதிகாரம் வந்துடுச்சு, ஆட்சி வந்துடுச்சு, அரசன் ஆயிட்டேன், மன்னன் ஆயிட்டேன், பதவி வந்துடுச்சு, புகழ் வந்துடுச்சு. அதனால் நான் என்னுடைய வாழ்க்கையை எப்படி வேண்டுமானாலும் நான் வாழ்வேன். பழைய ஏற்பாட்டிலே பெரியமானவர்களே, அரசர்கள் ரொம்ப புனிதமான வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்தது கிடையாது. ஏன் இயேசு வாழ்ந்த காலத்திலே கூட ஏரோது மன்னனுக்கு பிறந்த நாள் வருகிறது. பிறந்த நாள் வருகிற போது என்ன செய்கிறான் ஏரோது மன்னன்? கேக் வெட்டினாரா? ஏரோது மன்னன் தன்னுடைய பிறந்த நாள் என்ன செய்கிறான்? பாட்டி வைக்கிறார். உயர்ந்த குடிமக்களை எல்லாம் அழைத்து பாட்டி வைக்கிறார். அங்கே ஒரு பொண்ணு டான்ஸ் ஆடுது. யாரு? ஏரோதியாளுடைய மகள். அவன் மதிமயங்கி சொல்லுகிறான், ஏ பொண்ணே, நீ என்னன்னா கேளு, நான் கொடுக்கிறேன். ஒரு மன்னன் என்னுடைய அரசியலை பாதி கேட்டாலும் கொடுக்கிறேன் சொல்லக்கூடிய அளவுக்கு அவன் மதிமயங்கி கிடைக்கிறான். என்ன நடந்தது? களியாட்டம், குடிவேறி களியாட்டம். பிரியமானவர்களே, அரச மாளிகையில் புனிதம் இருக்காது, அரச மாளிகையில் பாவங்களுக்குண்டான காரியம் இருக்கும். ஆனா தாவீது சொல்றாரு, என்ன சொல்கிறார்? மாசற்ற வழியில் நடப்பை நான் கருத்தா இருப்பேன். நான் அரசன் ஆயிட்டா என் வழியை மாத்திக்க மாட்டேன். அரசனான உடனே நான் பாவக்காரன் ஈடுபட மாட்டேன். நான் மன்னனான உடனே நான் தேவையில்லாத அசுத்தமான காரியங்களை நான் போக மாட்டேன். அடுத்த வாக்கியம் ரொம்ப முக்கியமானது. தூய உள்ளத்தோடு என் இல்லத்தில் வாழ்வேன். பிரியமானவர்களே, தூய்மை என்பது ஆலயத்தில் மட்டும் கிடையாது. தாவீது சொல்கிறார், நான் நாட்டு மன்னன், என் நாடு தூய்மையாக இருக்க வேண்டும், கடவுளுடைய வழியிலே நடக்க வேண்டும், கடவுளுடைய சித்தத்தின்படி இருக்க வேண்டும், எல்லாரும் கடவுளுடைய பிள்ளைகள் போல் வாழ வேண்டும் என்றால் அந்த தூய்மையான வாழ்க்கையை முதல்ல யார் வாழணும்? நான் வாழ வேண்டும். தாவீது சொல்கிறார், நான் வாழணும். நான் மக்களுக்கு தூய்மையான வாழ்க்கை வாழணும்னு சொன்னோம்னா அந்த தூய்மையான வாழ்க்கை எங்கு வாழ வேண்டும்? அவன் சொல்லுகிறார், என் இல்லத்தில் வாழ்வேன். முதல்ல என் வீடு சுத்தமா இருக்கணும், என் வீட்டில் புனிதம் இருக்க வேண்டும், என் வீட்டில் சுத்தம் இருக்க வேண்டும், என் வீட்டில் நான் நல்லவனாக இருக்கணும். நான் மக்களுக்கு நல்லவனாக இருந்த போதாது, முதல்ல என் குடும்பத்தில், என் வீட்டில், என் இல்லத்தில் நான் நல்லவனாக இருப்பேன். ஆண்டுக்கு வாக்குறுதி கொடுக்கிறார். நான் மக்களுடைய பார்வையில் மட்டும் நல்லவனாக இருந்துட்டு போயிட மாட்டேன், மக்களை மட்டும் நல்லவங்களாதுன்னு சொல்லி நான் அப்படி சொல்ல மாட்டேன். முதல்ல என் குடும்பத்தில், என் வீட்டில், என் இல்லத்தில் நான் மாசற்ற வழியில இழிவான எப்பொழுதும் தூய உள்ளத்தோடு என் இல்லத்தில் வாழ்வேன். மாணவர், இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். யார் ஒருவர் வீட்டிலே நல்லவராக இல்லையோ அவர்கள் சமூகத்திலே நல்லவர்களாக இருக்க முடியாது. யார் ஒருவர் வீட்டிலே ஆண்டவருடைய வழியிலே நடக்காமல் இருக்கிறார்களோ அவர்கள் வெளியே நடக்க மாட்டார்கள். யார் ஒரு குடும்பத்திலே ஆண்டவருக்கு பயந்து அச்சத்தோடு தெய்வ பயத்தோடு இல்லையோ அவர்கள் வெளியே இருக்க முடியாது. நம்ம வாழ்க்கை கொஞ்சம் யோசிப்போம். ஆலயத்துக்கு நாம் வருகிறோம்,
ஆலயத்தில் இருக்கக்கூடிய பக்தி, ஆலயத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒழுக்கம், ஆலயத்தில் நாம் நடந்து கொள்கிற விதம், ஆலயத்துக்குள்ளே இருக்கக்கூடிய கடவுளுடைய தெய்வ பயம் வீட்டுக்கு போனால் இல்லை. வீட்டுக்கு போனால் கிடையாது. வீட்டில் நான் கெட்ட வார்த்தை பேசுவேன், வீட்டில் நான் திட்டுவேன், வீட்டில் நான் எதை வேண்டுமானாலும் பார்ப்பேன், வீட்டில் நான் எதை வேணாலும் செய்வேன். அங்கே சுத்தம் இல்லாமல் இங்கே நான் சுத்தமாக நடந்து கொள்ள முடியாது. அதுதான் வெளிவேறக்கார தனம், முகமுடி. பிரியமானவர்களே, வீட்டில் ஆண்டவுக்கு ஏற்ற பிள்ளைகளாக இருப்பவர்கள் தான் ஆலயத்தில் ஆண்டவுக்கு ஏற்ற பிள்ளைகளாக இருக்க முடியும். தாவீது அதுதான் சொல்றார். முதல்ல நான் வீட்டில் நல்லவனாக இருப்பேன், அது பின்பாக என் நாட்டில் நல்லதை நான் செய்வேன். மூன்றாவது வார்த்தை பாருங்க, எப்படி நான் நல்லவனாக இருக்க முடியும், எப்படிலாம் நான் நல்லவனாக இருப்பேன், அதுக்கு வழி சொல்றார். படிப்போம். இழிவான எதையும் என் கண்முன் வைக்க மாட்டேன். முதல் செய்தி, இழிவானது எதையும் என் கண் முன்னாடி வைக்க மாட்டேன். யோபு புத்தகத்தில் நாம் பார்ப்போம், 31ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் மிக அழகாக யோபு சொல்லுவார், நான் என் கண்களோடு உடன்படிக்கை செய்து கொண்டேன். I made a covenant with my eyes. நான் என் கண்களோடு நான் உடன்படிக்கை செய்து கொண்டேன். நான் ஒரு நிபந்தனை, என் கண்ணோடு நான் ஒரு நிபந்தனை செய்து கொண்டேன். என்ன சொல்றாரு? தினம்தோறும் என் கண்களுக்கு முன்பாக என் கண்களோடு நான் உடன்படிக்கை செய்து கொண்டேன். பின்பு கண்ணி ஒருத்தியை எப்படி நோக்குவேன்? யோபு தன்னுடைய இச்சைகளை பற்றி பேசுகிறார். என் கண்ணு நல்லதை மட்டும்தான் பார்க்கணும்னு சொல்லி உடன்படிக்கை செய்து கொண்டேன், நல்லதை மட்டும்தான் நோக்க வேண்டும் உடன்படிக்கை செய்து கொண்டேன். அப்படி என் கண்ணோடு நான் உடன்படிக்கை செய்து கொண்ட பின்னாடி என் கண்ணை கெட்டது பார்க்கறதுக்கு நான் எப்படி அனுமதிப்பேன்? அல்லது என் கண் என்னுடைய அனுமதி இல்லாமல் எப்படி கெட்டதை பார்க்கும்? யோபு சொல்லுகிறார், தாவீது சொல்லுகிறார், எதையும் இழிவான எதையும் என் கண் முன்னாடி நான் வைக்க மாட்டேன். நான் வைக்க மாட்டேன். இழிவான எதையும் பார்க்க மாட்டேன். இழிவான எதையும் நான் பார்க்க ஒருபோது நான் செய்ய மாட்டேன். 1 கொரிந்தியர் 15:33 நாம் வாசிக்கிறோம், தீய நட்பு நல் ஒழுக்கத்தை கொடுக்கும். அடுத்த வாக்கியம் நாம் வாசிப்போம், நெறி தவறியவன் செயலை நான் வெறுக்கிறேன். முதல்ல கண் முன்னாடி நான் எதுவும் தீமையானது எதுவும் வைக்க மாட்டேன். ரெண்டாவது, நெறி தவறி இருக்கான் பார்த்தீங்களா, ஒழுக்கக்கேடானவர்கள், தீயவர்கள், கடவுளுக்கு விரோதமானவர்கள், கடவுள் வழியில நடக்காதவர்கள், நெறி தவறிய இவர்களோடு நான் என் செயலை, நெறித்தவர்களுடைய செயலை நான் வெறுக்கிறேன். அவங்களோட நான் சேர மாட்டேன், கெட்டவங்களோடு நான் சேர மாட்டேன். ரெண்டாவது, தாவீது ஆண்டுக்கு ப்ராமிஸ் பண்றாருங்க, இதெல்லாம் என் கண் முன்னாடி நான் எதையும் தீயது வைக்க மாட்டேன், கெட்டவர்களோடு நான் சேர மாட்டேன். அதுக்கு நான் சொன்னேன், பவுலுடைய சொல்றாரு, தீய நட்பு நல் ஒழுக்கத்தை கெடுக்கும். மூன்றாவது என்ன ப்ராமிஸ் பண்றாரு? வஞ்சக நெஞ்சம் எனக்கு வெகு தொலையில் இருக்கும். மனசுக்குள்ள நான் தீயது எதுவும் நினைக்க மாட்டேன், அசிங்கமானது எதுவும் நினைக்க மாட்டேன், பகைமை எதுவும் நினைக்க மாட்டேன். மூன்றாவது. நான்காவது, தீதான எதையும் நான் அறியேன். அதுக்கு அடுத்து 5வது வசனம், தமக்கு அடுத்திருப்போரை மறைவாக படிப்போரை நான் ஒழிப்பேன். பிரியமானவர்களே, எல்லாத்தையும் சேர்த்து நான் சொல்லுகிறேன். ஆண்டு ப்ராமிஸ் பண்ற, ஆண்டுக்கு தாவீது ப்ராமிஸ் பண்றாரு, என்னை அரசன் ஆக்கிட்டீங்க ஆண்டவரே, உமக்கு ஏற்ற வழியில் நான் அரசனாக இருப்பேன், உமக்கு ஏற்ற வழியில் நான் மக்களை வழி நடத்துவேன், அப்படி தூய வழியிலே என் வீட்டில் நான் வாழ்வேன், அப்படி தூய வழி வாழ்வதற்கு நான் என்னென்னலாம் உமக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன் அப்படின்னா, ஆண்டவரே நான் கெட்டது பார்க்க மாட்டேன், கெட்டவர்களோடு நான் வாழ மாட்டேன், வஞ்சகம், பொய், பித்தலாட்டம், பகைமை போன்ற விஷயங்களை மனசுக்குள்ளே நான் வச்சிக்க மாட்டேன், ப்ராமிஸ் பண்ணுறாரு. அடுத்தது பாருங்க, யாரையெல்லாம் என் கூட வச்சுப்பேன், அந்த அரசவையில் யாரையெல்லாம் அவன் கூட வச்சுப்பேன், அதையும் அவர் சொல்லுகிறார், அதையும் ப்ராமிஸ் பண்றாரு. இப்போதான் 5வது வார்த்தை படிங்க, தமக்கு அடுத்திருப்போரை மறைவாக படிப்போரை நான் ஒழிப்பேன். என்ன சொல்ல வராரு? அடுத்தவங்களை பற்றி பேசுறாங்களே, டாக்கிங் அபவுட் அதர்ஸ், ஹில் ஆஃப் அதர்ஸ், அடுத்தவங்களை பற்றி தப்பாக பேசுறவங்க, அடுத்தவங்களை பற்றி கெடுதலை பேசுறது, அடுத்தவங்களுடைய பேரை கெடுக்குது, இவர்களையெல்லாம் என்னோடு என் அரசவையில் நான் வச்சிக்க மாட்டேன்.
அவங்களெல்லாம் வச்சுக்கிட்டா என்ன ஆகும்? அடுத்திருப்போரை மறைவாக பழிப்புரை போரை. நேராக சொன்னோட பரவாயில்ல, நீங்க தப்பு பண்றீங்க, நீ கெட்டது பண்றீங்க ஸ்டேட். ஆனா இங்க வார்த்தை என்ன சொல்லுது? அடுத்து இருக்கவங்களை மறைமுகமாக பின்னாடி முதுகு பின்னாடி பேசுறாங்க, அவங்கள ஒருபோதும் என் அரசவையில நான் வச்சுக்க மாட்டேன். பிரியமானவர்களே, பாருங்க, தாவீது மன்னன் அது ஒரு பெரிய ஒரு விஷயமா பார்க்கிறார். டாக்கிங் அபவுட் அதர்ஸ், இல் ஆஃப் அதர்ஸ். அடுத்தவங்களை பத்தி கெட்டது பேசுறவங்கள என் கூட வேண்டாம், அடுத்தவங்களை பத்தி தப்பா பேசுறவங்க என் அரசவையில் இருக்க முடியாது, அந்த பதவிக்கு அவங்க ஆக்கி இல்லாதவங்க. நமக்கு டெய்லி அதான் நடக்குது. டெய்லி நாம் அதை தான் செய்து கொண்டிருக்கிறோம். அடுத்தவளை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம், அடுத்தவருடைய பெயரை கெடுக்கிறபடியா பேசிக்கொண்டிருக்கிறோம், அவருடைய நடவடிக்கைகளை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம். ஒன்று. அடுத்து என்ன செய்யறாரு? கண்களில் இருமாப்பம். யாரை நான் வச்சுக்க மாட்டேன் அப்படின்னா, முதல்ல அடுத்தவங்களை பத்தி பேசணும், நான் கூட வச்சுக்க மாட்டேன். ரெண்டாவது, யாருடைய கண்கள் எல்லாம் இருமாப்பு இருக்கிற அகம்பாவம் ஆணவம், அவங்களையும் நான் கூட வச்சுக்க மாட்டேன். அடுத்து, உள்ளத்தில் செருக்கும் உள்ளோரின் செயலை நான் பொறுத்து. உள்ளத்துல செருக்கு, ஆணவம், அகம்பாவம், அவங்களையும் நான் கூட வச்சுக்க மாட்டேன். இதெல்லாம் ஆண்டவர் ப்ராமிஸ் பண்றார், கடவுளிடம் ப்ராமிஸ் பண்றார். நான் அரசா வந்த பின்ன இதெல்லாம் நான் பண்ணுவேன். அதுக்கு அடுத்து, வஞ்சனை செய்வோருக்கு என் நாட்டில் நம்பிக்கை உரியோருக்கு கண்டுபிடித்து எனக்கு பணிவிடை புரிய செய்வேன். இப்ப அப்படியே மாத்துறாரு. இவங்கெல்லாம் எனக்கு வேண்டாம், ஆனா இவங்களாம் எனக்கு வேணும். யாரு? நம்பிக்கைக்குரியவர்களை என் பக்கத்துல வச்சுப்பேன், அவங்களை பணிவிடை செய்து கொள்ள நான் வச்சுப்பேன். போதும். இப்போ நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், தாவீது ஒரு மன்னனாக அரசவைக்கு வருகிற போது கடவுளை பார்த்து சொல்றாரு, ஆண்டவரே, நான் மன்னனான பின்னாடி நான் கெட்டு போகக்கூடாது, நான் பாவம் செய்யக்கூடாது, நான் யாரையும் ஏமாற்றக்கூடாது, உமக்கு நான் நல்லவனாகணும், மாசற்ற வழியில் நடப்போம். ஆனால் தாவீது அதுபோல நடந்தாரா? தாவீது அதுபோல இருந்தாரா? எஸ் ஆர் நோ? அவர் நடந்து கொண்டாரா? கடைசியிலாவது தொடக்கத்திலேயாவது நடந்து கொண்டாரா? இல்லையா? இல்லை. அவர் தன் கண் முன்னாடி பாவத்தை பார்த்தார், பாவத்தை பார்த்தார். அந்த பாவத்தில் அவர் விழுந்தார். நான் என் இல்லத்திலே தூயவனாக நடந்து கொள்வேன். ஆனால் அந்த இல்லத்துக்கு தான் யாரை கூட்டிட்டு வருகிறார்? உரியாவின் மனைவியை கூட்டிக் கொண்டு வருகிறார். அவளோடு பாவம் செய்கிறார். அவளை தன்னுடைய மனைவியாக்கி கொள்வதற்காக அந்த பெண்ணுடைய கணவனை கொலை செய்கிறார். பிரியமானவர்களே, தாவீது வாக்குறுதி கொடுத்தார். நீங்க சொன்னீங்க இல்லையா, வாக்குறுதி கொடுக்க முடியுது, ஆனால் நிறைவு. பிரியமானவர்களே, அதனால் தாவீதை ஆண்டவர் வெறுத்துட்டாரா? வெறுத்துட்டாரா தாவீதை? அவருடைய பாவங்களை நினைத்து தாவீது தன்னுடைய பாவங்களை நினைத்து ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டார். ஆண்டவரே, நான் பாவி, உனக்கு முன்னாடி நான் பாவம் பண்ணிட்டேன், உன் முன்னிலையிலேயே நான் பாவம் செய்தேன், என்னை கழுவும், வெண்பனி போல என்னை மாற்றும், தூயுதவு உள்ளத்து எனக்கு தாரும். அதைத்தான் மகதலா மரியாவும் கேட்டார்கள். ஆண்டவரையும் பாவத்தெல்லாம் கழுவும், உன் பாதங்களில் என் கண்ணீரை விட்டு நான் அழுகிறேன், பாவத்தை கழுவோம். மகதலா மரியா மகதலா மரியாவுடைய பாவத்தை கழுவினார். பழைய ஆண்டவர் தாவீதுடைய பாவத்தை கழுவினார். இன்றைக்கு நாமும் கூட முதலில் பாவிகளாக வந்திருக்கலாம், பாவம் செய்திருக்கலாம். ஆண்டவருடைய கிருபையை கேட்போம். ஆண்டவரே, உம்மை விட்டு விலகி போயிருக்கிறேன், பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என் விருப்பத்தின்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், கண்களுக்கு முன்னாடி பாவத்தை வைத்திருக்கிறேன், அந்த பாவத்தையே பார்த்து கொண்டு வாழ்கிறேன், உள்ளத்திலே செருக்கொண்டிருக்கிறேன், கண்களிலே இருமாப்பு வைத்திருக்கிறேன், உள்ளத்திலே வஞ்சகத்தை வைத்திருக்கிறேன், தீய நட்போடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், கெட்ட பழக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், உமக்கு விரோதமாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, என்னை மன்னியும். ஆண்டவருடைய பார்வையிலே, ஆண்டவருடைய பாதத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போம். நம்முடைய பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்டு, எப்படி ஆண்டவரே, உம்முடைய உதவி இல்லாமல் நான் வாழ முடியாது, உம்முடைய கிருபை இல்லாமல் வாழ முடியாதுன்னு சொல்லி தாவீது ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டாரோ, உம்முடைய கிருபை எனக்கு வேண்டும் ஆண்டவரை சொல்லி மகதலா மரியா எப்படி ஆண்டவர்கிட்ட அந்த இரக்கத்தை கேட்டாங்களோ, அதுபோல இன்னைக்கு நாமும் கூட
ஆண்டவர் கிட்ட அவருடைய இரக்கத்தை, அவருடைய கிருபையை, அவருடைய ஆசீர்வாதத்தை கேட்போம். உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நான் நிற்பதும் உங்க கிருபைதான், நான் நிலைப்பதும் உங்க கிருபைதான், நான் நிற்பதும் உங்க கிருபைதான், நான் நிலைப்பதும் உங்க கிருபைதான், நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா, நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா, உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, முடியாதப்பா வாழ தெரியாதப்பா, முடியாதப்பா வாழ தெரியாதப்பா, உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. காலையில் எழுந்தவுடன் புது கிருபை தாங்குது, வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சிக்குள்ளே நடத்துது, காலையில் எழுந்தவுடன் புது கிருபை தாங்குது, வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சிக்குள்ளே நடத்துது, நிர்மூலமாகாமலே இதுவரை காத்தீரையா, பலவீன நேரங்களில் உம் கிருபை தாங்கினதையா, என் அரணும் என் கோட்டை உயர்ந்த அடைக்கலம் நீரே, என் அரணும் என் கோட்டை உயர்ந்த அடைக்கலம் நீரே, உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. முழந்தாட்படியிடுவோம். நிறைய இறை வசனங்களை நாம் கேட்டிருக்கிறோம். மகதலா மரியாவை பற்றி நாம் கேட்டோம், தாவீதை பற்றி நாம் கேட்டோம். ரெண்டு பேருமே ஆண்டோடைய பார்வையில் முடியாதவர்களாய், இயலாமையில், பாவத்தில், ஆண்டவுக்கு பிடிக்காத காரியங்களை செய்தார்கள். ஆனால் எப்போது ரெண்டு பேருமே ஆண்டவரை தேடி வந்தார்களோ, ஆண்டவருடைய இரக்கத்தை கேட்டாங்களோ, எப்போது ஆண்டவரை பற்றி கொண்டார்களோ, ஆண்டவரை நீங்கள் இல்லாமல் எங்களால் வாழ முடியாது என்று சொல்லி ஆண்டவரை தேடி வந்தார்களோ, அந்த தேவன் அவருடைய பாவங்களை எல்லாம் மன்னித்தார், அவருடைய குற்றம் குறைகளை எல்லாம் மன்னிக்கிறார், அவர்கள் மீது இரக்கத்தை பொழிகிறார், அன்பை பொழிகிறார். மகதலா மரியாவை தன்னுடைய சீடத்தியாக ஏற்றுக்கொள்கிறார். அப்போஸ்தலர்களுக்கெல்லாம் நற்செய்தி அறிவிக்கக்கூடிய அப்போஸ்தலராக மகதலா மரியாவை பார்க்கிறார். தாவீதை மிகப்பெரிய மன்னனாக அவரை உயர்த்துகிறார். தாவீதின் வழிமரபில் பிறந்தவராக இயேசு வருகிறார். தாவீதின் வழிமரபை உயர்த்துகிறார். பெரிய மாணவர்களே, ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் கூட நான் கூட பாவம் செய்திருக்கலாம்.
கடவுளுக்கு பிடிக்காத செஞ்சிருக்கலாம், கடவுளுக்கு விரோதமாய் நாம் நடந்து கொண்டிருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவருடைய கடத்தில், ஆண்டவரே என்னை மன்னிச்சிடுங்க, உமக்கு ஏற்ற நான் பிள்ளையாக வாழ்வேன், இனி வரக்கூடிய நாட்களில் உம்மை நான் பற்றி கொள்வேன், உம்முடைய கிருபையை நான் பற்றி கொள்வேன், உம்முடைய ஆசிரை தேடி நான் வாழ்வேன், உம்முடைய ஆசீர்வாதத்தில் நான் வாழ்வேன், என் இல்லத்திலே நான் தூய்மையாய் வாழ்வேன், உம்முடைய இரக்கத்தை நான் எப்போதுமே நான் தேடுவேன், என் ஆசீர்வதிங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். மாண்பிய கீதம். அருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்தே ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்த முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. குழந்தைகளாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாவதாக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் தூய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையில் உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம். அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. உம்மைத்தான் நம்பியிருக்கோ ஏசப்பா. திருப்பள்ளி கருத்துக்கள்.